அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி, நாகப்பட்டினம் 4வது மாவட்ட தலைவர் நம்முடைய தங்கை ரோஸ்மேரி அவர்களை தான். வாங்க பேசலாம். வணக்கம்க்கா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முறையா உங்களை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நான் சந்திச்சேன். அப்பவே நீங்க நல்லா கலகலன்னு பேசுனீங்க. அதுல நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கட்சியோட கொள்கைகளை உள்வாங்கிக்கிட்டு இந்த கட்சிக்குள்ள நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்ட்டு. எப்படி நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்தீங்க? அதுக்கு முன்னாடி என்ன அரசியல் நிலைப்பாட்டுல இருந்தீங்க? எனக்கு அரசியல்ல பொதுவா ஈடுபாடு இருந்தது கிடையாது. அரசியல்ல வரணும், பயணிக்கணும் அந்த ஒரு எண்ணம்லாம் இல்லை. நான் பிறந்ததெல்லாம் திருவாரூர் மாவட்டம், அடிக்கமங்கலம் உள்ளார ஒரு சிறிய கிராமம், கீழப்பட்டியில தான் பிறந்தேன். படிச்சதெல்லாம் அடிக்கமங்கலங்கிற ஸ்கூல்ல தான் படித்தேன். அப்படி நான் இருக்கக்குள்ள சென்னையில ஒரு 15 வருஷம் அங்க என்னோட பிசினஸ்க்காக நாங்க இருந்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ 2021 தான் இங்க நான் நாகப்பட்டினம் வந்தேன். இங்கே 5 வருஷம் ஆயிட்டு. ஆனால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்குள்ள ஒரு பெரிய ஃபேமிலியில் ஒரு பிரச்சனையில நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணனுங்க சகோதரர் ஹெல்ப் பண்ணாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னாது இந்த கட்சியில இணைஞ்சு நம்மளும் தொண்டு செய்யணும், நம்மளும் இந்த மாதிரி ஒரு தனி நபரா நம்மளால பண்ண முடியாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அண்ணனோட கொள்கையெல்லாம் பின்பற்றினேன். அவரோட அரசியல் பார்த்தீங்கன்னா நிறைய நான் அவர் ஆதியிலேருந்து வரலாற்றுல எப்படி என்னென்ன செஞ்சு வந்தாரோ அது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு அவரோட திட்டங்களா இருக்கட்டும், கொள்கையா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேர்மையான ஒரு அரசியல்னா அண்ணனோட அரசியலை தான் நான் எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த நேரத்துல எனக்கு பயன்படுத்துறேன். அதுக்கப்புறம் இந்த கட்சியில இணைஞ்சு சென்னையில ஒரு பிரதர் மூலமா தான் இதுல நாங்க வந்தோம். இப்போ எனக்கு இந்த 2 வருஷமா நான் அண்ணனோட கட்சியில ரொம்ப தீவிரமா முன்னாடி வந்த வேட்பாளர் கார்த்திகா அக்கா அவங்க கூட இணைஞ்சு நிறைய இடத்துல நாங்க வாக்கு சேகரிச்சிருக்கோம். அப்போ எனக்கு அவங்க கருத்து ரீதியா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஞானமா பேசக்கூடிய ஒரு பெண் தலைவின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப டேலண்டானவங்க. அவங்கள்ட்ட நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பெண்ணா அரசியல்ல சாதிக்கிறதுங்கிறது அது முடியாத விஷயம். ஆனாலும் பெண்ணாலையும் முடியும் அப்படின்னு அவங்கள பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கார்த்திகாவை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள்ட்ட நிறைய கத்துட்டேன். என்னோட அவங்க சின்னவங்க தான், ஆனா அவங்கள்ட்ட நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். அவங்க கூட நிறைய பெரிய முகவர்கள்லாம் சந்திச்சோம். அப்படிதான் அந்த கட்சிக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எங்க அப்பா ஒரு விவசாயி. இன்னுமே விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது பெரிய வளர்ச்சி கிடையாது. விவசாயம் பண்ணாலும் அதை விற்று அதுக்கான ஏற்ற வருமானம் கிடையாது. ஆனா அண்ணனோட அடிப்படை பார்க்கக்குள்ள அந்த விவசாயிக்கும் ஒரு அரசாங்க ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்றப்ப அது எனக்கு மெய்சில் இருக்கிறதா இருந்தது. நான் அதனாலதான் மெயினா நான் அந்த கட்சை நான் இதுல நம்ம செயல்பட்டே ஆகணுங்கிற ஒரு உத்தரவாதம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இப்போ எனக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு கிரீடமா இருக்கு. ஏன்னா எங்க போனாலும் வாங்க நாம் தமிழர் சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப ஆமா. ஏன்னா நான் பெருசா இந்த ஒரு மரியாதை எல்லாம் எங்கேயுமே எனக்கு இருந்தது கிடையாது. இந்த கட்சியில இருக்கிறதுனால திமுக பிரமுகர்களா இருக்கட்டும், அதிமுக பிரமுகர்களா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் வாங்க நாம் தமிழர்பாங்க. அப்ப அது எனக்கு ஒரு நம்ம தமிழருங்கிற ஒரு உணர்வு எனக்கு அப்போ ரொம்ப ஹைட் பண்ணும். அது ஒரு அடையாளமா மாறிடுச்சு. இவங்க இந்த தெருவில் இவங்க தான் நாம் தமிழர் அப்படின்ட்டு ஒரு பெண்ணா நான் இந்த இடத்துல நான் தனிச்சு நிக்கிறப்ப அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சிறப்பு. இந்த பகுதியில நீங்க நாம் தமிழர்னா அடையாளப்படுத்திக்கிறேன். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விடயம் தான். எத்தனையோ ஆண்கள் அரசியலுக்குள்ள கோல வச்சிருக்காங்க. ஒரு பெண்ணா இந்த காலத்துல எப்படி உங்களால செயல்பட முடியுது? நாம் தமிழர் கட்சியில அதுக்கான பாதுகாப்பு இருக்கா உங்களுக்கு? 100% இருக்கு. ஏன்னா நான் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பிரச்சனைய ஃபேமிலிக்குள்ளே சந்திக்கிறோம், வெளியிலே சந்திக்கிறோம்னா மத்தவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஆளுங்கெல்லாம் கரெக்டா பேசுவாங்க, இவங்ககிட்ட வச்சுக்க முடியாது, இவங்க பிள்ளைங்களும் அரசியல் பேசுவாங்க, இவங்களும் அரசியல் பேசுவாங்க, இவங்கள்ட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணன் கூட இருக்கிறதுனாலதான் அந்த கருத்தியலை வெளிப்படுத்த முடியுது என்னால. நான் ஒரு தனிநபரா இருந்து நான் அதை எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு மீடியாக்கள் போய் நம்ம வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கட்சியை நிலைப்படுத்தலாம். அந்த அளவுக்கு நம்ம கருத்தியல் நிலையுள்ளதா இருக்கிறது. இப்ப நாம் தமிழர் கட்சியில எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு அரசியல் பயணத்துல இருக்கும்போது இருக்குன்னு பாதுகாப்பு இல்லாம இல்ல. ஏன்னா என் கூட இருக்கிற அநேக சகோதரர்களாக அண்ணனா இருக்கட்டும், தம்பியார்கள் எல்லாமே நாங்க ஆண்களோட தான் பயணிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 50 ஆண்கள் இருந்தானா ஒரு 5 பெண்கள் தான் நாங்க இருக்கிறோம் எங்க கட்சியில. அப்ப அவங்க கூட போகக்குள்ள அவங்க ஒரு நமக்கு ஒரு முக்கியமா ஒரு பாதுகாப்பா தான் இருக்காங்க. அக்கா தங்கச்சி நம்ம தங்க அப்படின்னா சொல்லி ஒரு
உறவுக்குள்ள கொண்டு வராங்க. அவங்க முஸ்லீமா இருக்கட்டும், மத வேற்றுமை உள்ளவர்களா இருக்கட்டும். ஆனா அவங்க அந்த கட்சி ரீதியா வரப்போ என் தங்கச்சி அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒண்ணுமே இல்ல, இப்ப போன வாரத்துல பாத்தீங்கன்னா பாலையூர்ல ஒரு குளம் தூர்வாரி இருக்காங்க. அப்போ வந்து அந்த சகோதரர்கள் எல்லாமே எனக்கு நல்ல நண்பர்கள் தான். அங்க இருக்கவங்க எல்லாமே உறவு முறையில ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதுல ஒரு சகோதரனை பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து என்ன சொன்னாரு, நீங்க நாம் தமிழரா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என் பேர் சொல்லி கேட்கல, நீங்க நாம் தமிழரான்னு கேட்டாரு. அப்ப அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நான் தமிழர் தான், நம்ம நாம் தமிழர் கட்சியில இருக்கதான் இன்னும் நான் பெருமைப்படுறேன் சொல்லிட்டு எனக்கு ஒரே சந்தோஷம். என்ன குளத்தெல்லாம் தூர் வாரினீங்க, மண்ணெல்லாம் எங்கிட்டு போய் வைத்தீங்கன்னு சொல்லி கேட்டாரு. இப்ப நான் ஒன்னே கேட்டேன், இது நாள் வரைக்கும் இந்த குளம் தூர் வாராம இருந்தது, நாங்க அதை செஞ்சோங்கிறதுக்காக நீங்க பேசி எங்களை பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிறீங்க. நாங்க தூர் வாரிட்டோம், இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எதுவுமே செய்யல. மண்ணை எடுத்துட்டு அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண, மண்ணு நீங்க வண்டியில வந்ததை பாத்தீங்களா, எங்காவது விற்பனை செஞ்சோமா, ஏதாவது ஒரு ப்ரூஃப் சொல்லுங்க. கரை தான் கட்டியிருக்கோம், நாங்க கரை தான் கட்டியிருக்கோம், அதுல மரக்கன்றுகள் நாங்க நட்டிருக்கோம். நாங்க இந்த மண்ணை எடுத்து நாங்க எதுவுமே செய்யலாங்க, மண் திருடல, மணல் திருடல, ஜல்லி எதுவுமே நாங்க திருடல. நாங்க குளத்தை தூர் வாரி பண்ணி அந்த குளத்தை வந்து குருவிகள் இருந்து காக்கா குளிக்கிற எல்லாமே குளிக்கிறதுக்கு நாங்க கொடுத்துருக்குறோம். அப்படி நாங்க ஒரு நல்ல ஒரு சின்ன திட்டத்தை பண்ணிருந்தா கூட அதை நீங்க பப்ளிசிட்டி பண்றதை விட்டுட்டு அதை ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்குதான் அவர் சொன்னாரு, சீமான் கட்சியில இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் பேசவே முடியாதுப்பா, நான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. அடுத்தபடியாக அண்ணன் சீமான் இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா இந்த பனைமரம் ஏறுதல், அப்புறம் வந்து ஆடு மாடுகளுக்கான மாநாடு, அதுக்கப்புறம் வந்து இந்த இயற்கை சார்ந்ததா போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப ரீசெண்டா அண்ணன் கொஞ்சம் வேகமா களமாடுற மாதிரி தெரியுது. அது எதனாலன்னா, இப்போ பனையில வந்து வேர்ல இருந்து உண்ணி வரைக்கும் நமக்கு பலன் இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சுகருங்கிற ஒரு வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த சுகருங்கிற வியாதி வந்து நம்ம இந்த சீனியை சாப்பிடுறோம், குடிக்கிறோம் டீ, அதுல நிறைய இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நம்ம பனையில வந்து அந்த சுகருக்கு வைத்தியம் உள்ள அனைத்துமே, கருப்பட்டியா இருக்கட்டும், அந்த நொங்கு எல்லாமே நமக்கு சுகருக்கு. அதனாலதான் அண்ணன் என்ன சொல்ற, இந்த பனை மரத்தை வந்து முழுமையா பயன்படுத்துங்க, நிறைய பனங்கன்றுகள் நடுங்க. ஏன்னா ஆதியில வந்து பனைமரம் ஏறுதலா இருக்கட்டும், அந்த கல்லு குடி எல்லாமே வந்து நேச்சுரலா இருந்துச்சு. திரும்ப அண்ணன் இந்த பசுமையான ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு தனிப்பட்ட மனுஷன் என்ன நினைக்குவான், இந்த ஆத்துல தண்ணி ஓடுனா நல்லா இருக்கும், இந்த தண்ணி கரை மேல மரம் இருந்தா நல்லா இருக்கும், அப்படிதான் தனிப்பட்ட ஒரு மனுஷனோட இயல்பு. அது இல்லாம நம்ம ஒரு பஸ் டிராவல் ரொம்ப லாங் ரூட் போறோம், போனோடனே ஒரு வறட்சியான இடத்த நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு பசுமையா இருந்தா அதை நம்ம பார்த்துட்டே போவோம். அதுதான் அண்ணன் சொல்றாரு, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு என்னங்க வேணும், நல்ல உணவு, நல்லா சாப்பிடறதுக்கான உணவு வேணும், குடிக்க தண்ணி வேணும். அதுதானே அண்ணன் சொல்றாரு. விவசாயம் மூலமா அது வந்தாதான் அதுக்கு நல்லா இருக்கும் நமக்கு அப்படின்ட்டு அந்த எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு. இப்ப டைரக்டா அவரே மரம் ஏறி காமிக்கிறாரு. ஏன்னா ஒரு முதல்வரா மரம் ஏறுறங்கிறது அது ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க விஷயம். அது வந்து அண்ணன் வந்து எல்லாத்துலயுமே அவரு நின்று காமிக்கிறார். அன்னைக்கு இயேசுநாதர் இந்த பூமியில பிறந்தப்ப கூட என்ன மாதிரி இருங்கன்னு சொன்னாரு. யாராவது அதை நம்ம கேட்டோமா? கேட்கல. அவரையே நான் கொலை செய்தாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரிதான் சீமானண்ணா வந்து இயல்பா என்ன மாதிரி ஒரு இயல்பா இருங்க, இதுதான் அப்படிங்கறத நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அந்த ஆடு வளர்ப்பு பாத்தீங்கன்னா, ஆட்டு பாலா இருக்கட்டும், அதோட கறி, அதோட இறைச்சியா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு ரொம்ப பயனுள்ளது. அது நிறைய நமக்கு ஆடு உற்பத்தியில நம்ம நிறைய லாபம் எடுக்கலாம். கண்டிப்பா ஆடு வளர்ப்புல அன்னைக்கு கடவுளே ஆடுதான் வளர்த்த நம்ம புராண கதையெல்லாம் படிக்கிறோம். ஆடு வளர்த்தான் படிக்கிறோம். ஏன்னா ஆடு மாடுங்கிறது நம்ம வீட்டுல தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். அப்ப சொல்லுவாங்க, தாத்தா பாட்டினா சொல்லுவாங்க, வீட்டுல வந்து ஒரு மாடு, ஒரு முருங்கை மரம், ஒரு தையல் மிஷின், ஒரு அம்மியரை கல் இருந்தா போதும், நம்ம சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு இல்ல. நம்ம எல்லாமே நம்ம ஜெனரேஷன் மாறி போச்சு, ஜெனரேஷன் எல்லாம் மாறி போச்சு. இப்ப நம்ம இயற்கையான ஒரு இது பண்ணா வியாதி இல்லாம வாழலாம் திரும்பணுங்கிறது. அது அந்த அரசியல்ல வந்து நம்ம அரசியல் பொறுத்த அளவுக்கு அதுதான் இயற்கையா வாழணும். நீங்க வந்து இவ்வளவு நாளா கட்சியில பயணிக்கிறீங்க, மக்கள் வந்து அக்செப்ட் பண்றாங்களா நம்மள? கண்டிப்பா ஏத்துக்கிறாங்கண்ணே. ஏன்னா போன நம்ம கார்த்திக் அக்கா கூட நான் எல்லா இடத்துலயும் களமாடி இருக்கேன்.
நிறைய இடத்துல நாங்க போய் நிறைய குடும்பங்களை கிராமங்களை சந்திச்சிருக்கோம். அப்ப வந்து இவ்வளவு 1,00,000 மேல ஒரு தனிநபரால ஒரு இவ்வளவு வாக்கு சேகரிக்க முடியும். நம்ம கட்சி ஏத்துக்கிட்டதுனால தானே, நம்ம கொள்கை ஏத்துக்கிட்டதுனால தானே. போய் தெரியாதவங்க நம்ம இத்தனையும் நம்மளோட சின்னத்தை மறைச்சு வச்சாங்க. அதை நம்ம எலெக்ஷன் கிட்ட சின்னத்தை நம்ம வச்சுட்டு எவ்வளவு பாடுபட்டோம். ஆனா அவன் ஒரு புதுசா ஒரு பொருளை பாக்குறோம்னா அதை யூஸ் பண்ணி பார்த்தா வாங்குவோம். அப்ப புதுசா ஒரு பொருளை அறிமுகப்படுத்துறாங்கன்னா அதை போய் லைக் பண்ணி டச் பண்ணி வாங்குறதே பெருசு. ஆனா மக்கள் மனசுல சீக்கிரமா அந்த மைக்குங்கிற சின்னத்தை நம்ம கொண்டுட்டு போனோம். அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை புதுசா கொடுத்தாலுமே அதை உடனே நம்ம அதை மக்கள் மனசுக்குள்ள விதைச்சோம் இல்லையா, அப்போ ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். நம்மளோட கட்சியை பொறுத்த அளவுக்கு நம்ம தனிச்சு நின்னாலும் சிறப்பா செயல்படுறோம், சிறப்பான செயலை நம்ம செய்யறோம். நம்மளை விட வேற யாரும் போய் எந்த ஒரு போராட்டமும் நின்று தில்லா பண்ண முடியாது. சிறப்பு. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி திட்டமிட்டிருக்கீங்க, எப்படி போக போகுது? வேட்பாளர் பாத்திமா பர்கான் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்பதான் புதுசா அறிவுங்க 2 வாட்டி எங்களை சந்திச்சிருக்காங்க. நேரடியா நான் சிறுசா ஒரு தையல் தொழில் வச்சிருக்கேன், அந்த கடையில வந்து சந்திச்சு என்னை வெல்கம் பண்ணாங்க. அது ரொம்ப எனக்கு பெருமையா இருந்தது. இப்ப அவங்களோட செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா 2-3 தடவை எல்லாருமே போய் நேரடியா சந்திக்கிறாங்க. சந்திச்சு ஒரு வேட்பாளர் எல்லாரும் சந்திக்கிறங்கிறது பெரிய விஷயங்க. ஏன்னா அவங்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு எந்த ஒரு மீடியாக்களும் அவங்களுக்கு கொடுக்கல. ஒரு தனியா ஒரு கட்சி மூலமா ஒரு எந்த ஒரு இதுமே இல்லாம வெளியில நிக்கிறதுங்கிறது பெரிய தில்லு வேணும் இல்லையா. அது அவங்க அந்த களமாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை இவங்க கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட நம்மளோட சின்னத்தை வெளிப்படுத்தும் போது அவங்க கண்டிப்பா ஒரு பெண்ணா நிக்கிறப்ப களமாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. மக்கள் ஏத்துக்குவாங்க. சிறப்பு சிறப்பு. உங்களுடைய நேர்காணல் மிகச்சிறப்பா அமைஞ்சிருக்கு. உங்களோட பிஸி ஷெடியூல்ல இந்த நேர்காணல் கண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.